அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய காணொளியில் நாம் காணவிருப்பது கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் பேரலல். ஒரு கெப்பாசிட்டர்ஸை சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்கும்போது அல்லது பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கும்போது அதோட ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத இந்த காணொளியில் நாம் கண்டுபிடிக்க போகிறோம். கெப்பாசிட்டர்ஸ் கனெக்டட் இன் சீரிஸ் C1, C2, C3 அப்படிங்கிற 3 டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர்ஸை V அப்படிங்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய பேட்டரியோட சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த 3 கெப்பாசிட்டர்ஸோட ரிசல்டன் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இப்போது பேட்டரியை 3 கெப்பாசிட்டன்ஸுக்கும் சீரீஸாக கனெக்ட் பண்ணி இப்போ இதில் சார்ஜஸ் எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, the electrons of charge minus q are transferred from negative terminal to the right plate of C3, which push the electron of same amount minus q from left plate of C3 to the right plate of C2 due to electrostatic induction. இதே மாதிரி the left plate of C2 pushes the charge of minus q to the right plate of C1, which induce the positive charge plus q on the left plate of C1. At the same time, the electrons of charge minus q are transferred from left plate of C1 to positive terminal of the battery. இந்த ப்ராசஸில் the capacitors ஒவ்வொரு கெப்பாசிட்டர்ஸும் சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் q ஸ்டோர் பண்ணோம். ஆனால் இந்த கெப்பாசிட்டர்ஸோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஒவ்வொரு கெப்பாசிட்டன்ஸுக்கும் அக்ராஸாக ஃப்ளோ ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அந்த பொட்டன்ஷியலை தான் நம்ம அந்த டயக்ராமில் V1, V2, V3 அப்படிமா சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ the total voltage across each capacitor must be equal to the voltage of the battery. அப்போது ஒவ்வொரு கெப்பாசிட்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய பொட்டன்ஷியலோட சம்மிங் வேல்யூ அப்ளை பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதாவது அப்ளை பண்ணக்கூடிய பேட்டரியோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, V = V1 + V2 + V3 அப்படி மாதிரி எழுதிக்கலாம். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு கெப்பாசிட்டன்ஸ்லையும் ஸ்டோர் பண்ணக்கூடிய சார்ஜஸ் எல்லாமே ஈக்குவல் அப்படிங்கிறதுனால the charge is equal to CV அப்படிமா எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கோம், the total voltage across each capacitors must be equal to the voltage of the battery. பேட்டரியோட பொட்டன்ஷியலானது ஒவ்வொரு கெப்பாசிட்டன்ஸுக்கு அக்ராஸாக ஃப்ளோ ஆகக்கூடிய பொட்டன்ஷியலோட சம்மிங் வேல்யூக்கு ஈக்குவலண்டாக இருக்கும் அப்படிமா சொல்லியிருக்கோம். அப்போது ஒவ்வொரு கெப்பாசிட்டன்ஸுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ V1க்கு, அதாவது C1 அப்படிங்கிற கெப்பாசிட்டர்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் V1 = Q/C1 அப்படிங்கிற மாதிரியும், V2 = Q/C2 அப்படிங்கிற மாதிரியும், V3 = Q/C3 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போது the resultant potential V = Q/C1 + Q/C2 + Q/C3 அப்படிமா எழுதிக்கலாம். அப்போது இதை எல்லாத்துலேயுமே சார்ஜஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால, சேமாக இருக்கிறதுனால சார்ஜ் மட்டும் வெளியில் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதிக்கலாம்னா, V = Q × 1/C1 + 1/C2 + 1/C3 அப்படி மாதிரி எழுதிக்கலாம். இப்போ இதில் 3 கெப்பாசிட்டர்ஸை சீரீஸாக கனெக்ட் பண்ணி இருக்கிறதுனால ஈக்குவலன்ட் சிங்கிள் கெப்பாசிட்டர் அப்படிங்கிறத ஒன்று CEQன்னு சொல்லி எடுத்துக்கலாம், இல்லை CS, ஏன்னா சீரீஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறதுனால CS அப்படிங்கிற மாதிரி சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா the potential V = Q/CEQ அப்படிமா சொல்லிக்கலாம். ஆனால் இங்கே Q/C அப்படிமா சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போது ரெண்டு பக்கமே Q காமனாக இருக்கிறதுனால Q என்ன பண்ணிட்டேன், நான் கேன்சல் பண்ணிட்டேன். அப்போது இந்த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் 1/CEQ = 1/C1 + 1/C2 + 1/C3. இது 3 கெப்பாசிட்டர்ஸுக்கு பதிலாக n நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதிக்கலாம்னா, 1/CEQ ஆர் 1/CS = 1/C1 + 1/C2 + 1/C3 + 1 up to 1/CN அப்படி மாதிரி எழுதிக்கலாம். அப்போ இதை நம்ம தியரிட்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, the inverse of equivalent capacitance CS of 3 capacitors connected in series is equal to the sum of the inverse of each capacitance அப்படிமா நம்ம எழுதிக்கலாம். இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, the equivalent capacitance எப்போவுமே ஒரு கெப்பாசிட்டன்ஸோட, அதாவது the equivalent capacitance CS is
ஆல்வேஸ் லெஸ் தேன் தி ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரீஸ். அப்போ இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூவை விட ரொம்ப 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 ஸ்மாலராக தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த காணொலியில் சொல்லிக்கலாம். தென் அப்போது ஒரு 3 கெப்பாசிட்டர்ஸை சீரீஸாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதனோட ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ் 1/CS is equal to 1/C1 plus 1/C2 plus 1/C3 அப்படிமா நம்ம சொல்லியிருக்கோம். ரைட், இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு 2 கெப்பாசிட்டர்ஸை நான் சீரீஸாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கெப்பாசிட்டர்ஸ் என்ன அப்படின்னா 6 மைக்ரோஃபேரட்டாகவும் இன்னொரு கெப்பாசிட்டர் 3 மைக்ரோஃபேரட்டாகவும் வச்சுருக்கேன். அப்போ இதனோட ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 1/equivalent capacitance is equal to 1/C1 plus 1/C2. அப்போ 1/C1 is equal to 6 microfarad, C2 is equal to 3 microfarad. அப்போ equivalent capacitance is equal to அந்த ஈக்குவேஷன்ஸை நான் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். equivalent capacitance is equal to C1 C2 divided by C1 plus C2 ரெசிப்ரோக்கல் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? அப்போ equivalent capacitance is equal to 6 into 3 18 divided by 9 ஈக்குவலன் டு 2 மைக்ரோஃபேரட் அப்படிமா சொல்லி கொடுத்துருக்கலாம். இல்லை அதே இது இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கு. 2 ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர்ஸை சீரீஸாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதனோட ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் சின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போது நம்ம ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் 2 கெப்பாசிட்டன்ஸ் கனெக்ட் பண்ணால் அதனோட ஃபார்முலா என்னன்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு C1 C2 டிவைட் பை C1 ப்ளஸ் C2. அப்போது C1 ஈக்குவல் இன்ட்டு C2 இஸ் ஈக்குவல் டு C ஸ்கொயர் டிவைட் பை 2C. அப்போது C கேன்சல் ஆகிடுச்சுன்னா C டிவைட் பை 2. அப்போது சேம் அமௌண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர்ஸை சீரீஸாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் பாதி அமௌண்ட் கெப்பாசிட்டன்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். அதுதான் அதனோட ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டர். நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஓகே, கெப்பாசிட்டர்ஸ் இன் பேரலல் ஒரு 3 கெப்பாசிட்டர்ஸை அதாவது C1 C2 C3 அப்படின்னு டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர்ஸை V அப்படிங்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய பேட்டரியோட பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 3 கெப்பாசிட்டன்ஸோட ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸை தான் இந்த காணொலியில் நாம் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ரைட், இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கெப்பாசிட்டர்ஸோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் பேட்டரியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினலில் தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி கனெக்ட் பண்ணி இருக்கிறதுனால the voltage across each capacitor is equal to the battery's voltage. அப்போ ஒவ்வொரு கெப்பாசிட்டர்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலும் ஈக்குவலாக இருக்கும். பேட்டரியோட பொட்டன்ஷியலும் ஒவ்வொரு கெப்பாசிட்டர்ஸில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலும் ஈக்குவல். அப்படி சொல்லும்போது the charge stored in each capacitor is not the same. ஏன்னா ஒவ்வொரு கெப்பாசிட்டர்ஸோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ டிஃப்ரெண்ட். பட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அதில் ஸ்டோர் பண்ணக்கூடிய சார்ஜஸோட வேல்யூ கண்டிப்பாக சேமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ லெட் த சார்ஜ் ஸ்டோர் இன் 3 கெப்பாசிட்டர்ஸ் பி Q1 Q2 அண்ட் Q3 அப்படிமா எடுத்துக்கோங்க. அப்போ ஒவ்வொரு கெப்பாசிட்டர்ஸில் ஸ்டோர் பண்ணக்கூடிய சார்ஜஸை Q1 Q2 Q3 அப்படிமா நம்ம நோட் பண்ணிக்கலாம். அக்கார்டிங் டு தி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் சார்ஜஸ் த சம் ஆஃப் தீஸ் 3 charges is equal to the charge of Q transferred by the battery அப்படிமா சொல்லி. அப்போது according to the law of conservation of total charge படி sum of these 3 charges is equal to the charge Q transferred by the battery அப்படிமா சொல்லிக்கலாம். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா Q is equal to Q1 plus Q2 plus Q3 அப்படிமா எழுதிக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கோம். சார்ஜ் ஸ்டோர் இன் கெப்பாசிட்டர் இஸ் ஈக்குவலன்ட் டு Q is equal to CV அப்படிமா ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ அதே இதை பயன்படுத்துகிறவங்க. அப்போது அந்த டோட்டல் சார்ஜ் Q is equal to Q1 அதாவது C1 அப்படிங்கிற கெப்பாசிட்டர் ஸ்டோர் பண்ணக்கூடிய சார்ஜஸ் C1V அப்படிங்கிற மாதிரியும் Q2 அப்படிங்கிற C2 அப்படிங்கிற கெப்பாசிட்டர் ஸ்டோர் பண்ணக்கூடிய சார்ஜஸ் Q2 equal to C2V அப்படிங்கிற மாதிரியும் Q3 is equal to C3V அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்குவோம். ஸோ the total charge Q equal to C1V plus C2V plus C3V அப்படிமா எடுத்துக்குவோம். In 3 capacitors are considered the single capacitance CP. அப்போ 3 கெப்பாசிட்டர்ஸும் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால 3க்கும் சேர்த்து ஒரே கெப்பாசிட்டன்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அந்த கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ CP அப்படிமா சொல்லி எடுத்துருக்கோம். அப்போ அந்த CPங்கிற கெப்பாசிட்டன்ஸில் ஸ்டோர் ஆகக்கூடிய டோட்டல் சார்ஜ் Q அப்படிமா சொல்லி கொடுத்துக்கலாம். அப்போ Q is equal to CP into B அப்படிமா சொல்லி கொடுத்துக்கலாம். அப்போ இந்த வேல்யூஸை அபோவ் ஈக்குவேஷன் 107ல் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா CPV is equal to C1V plus C2V plus C3V அப்படிமா சொல்லிக்கலாம். அப்போ எல்லாத்துலேயுமே பொட்டன்ஷியல் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஸோ கேன்சல் ஆகிடும். அப்போ CP is equal to C1 plus C2 plus C3 அப்படிமா சொல்லிக்கலாம்.
அப்போது இதுதான் 3 கெப்பாசிட்டன்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணும்போது அந்த கெப்பாசிட்டன்ஸோட ரிசல்டன் வேல்யூ, அதாவது 3 கெப்பாசிட்டன்ஸுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு கெப்பாசிட்டன்ஸ் அப்படி மாதிரி சொல்லிக்கலாம். அப்போ தியரிட்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா, the equivalent capacitance of a capacitors connected in parallel is equal to the sum of the individual capacitance அப்படி மாதிரி சொல்லிக்கலாம். The equivalent capacitance CB in parallel connection is always greater than the largest individual capacitance. சீரீஸில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதாவது கனெக்ட் பண்ண கெப்பாசிட்டன்ஸில் எது லீஸ்ட் கெப்பாசிட்டன்ஸோ அதை விட லெஸராக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த கெப்பாசிட்டன்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டன்ஸில் எது லார்ஜஸ்ட் வேல்யூவாக இருக்கோ, இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவாக இருக்கோ அதை விட அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இன் a parallel connection it is a equivalent as a area of each capacitance add to give more effective area such as total capacitance is increases அப்படி மாதிரி சொல்லி கொடுத்துருக்கோம். இதை வச்சு நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். உங்களோட புக்கில் எக்ஸாம்பிள் 1.22 அப்படிங்கிற ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.